என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? அப்படிலாம் கிடையாதுப்பா. ஒரு மனுஷன் ஜெயிச்சு வந்து ஆரம்பத்திலே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணியிருக்காரு, இலவச மின்சாரம் யூனிட்டுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒன்னொன்னா தானப்பா பண்ண முடியும்? எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. சட்டசபையில உட்காந்து ரொம்ப டீசெண்டா எல்லா எதிர்கட்சிகளோட வாதம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. நாகரீகமா ஓகேவா, ஜெயிச்ச உடனே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சார் வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு ஒரு அரசியல் மேடைகள்ல ஒரு புதுசா இருந்துச்சு. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர்களுக்காக. உண்மையிலே ப்ரொடியூசர் எஸ்.ஆர். பிரபு சாருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சூர்யா சார் எஃபோர்ட் போட்டிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் நியூஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கடன்ல வந்து அதுல ஒரு பகுதி அவர் ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சுயநலமா பார்க்காம பிரச்சனையில அவரும் பங்கு வச்சுக்கிட்டு பினான்சியலா சப்போர்ட் பண்ணாரு. உண்மையிலேயே கிரேட்ஸ் ஆஃப். நேற்று ஆர்ஜே பாலாஜி சார் அழுது வந்து ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. நானும் இல்லை, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப சங்கடப்பட்டாங்க. பட் அவரோட அழுகைக்கும் அவரோட உழைப்புக்கும் அவரோட கஷ்டத்துக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய வெற்றி இருக்கும்பா. கிரேட் சக்சஸ். நார்த் சைடுல பல சில காட்சிகளை வந்து லீக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு கமிஷனர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஆமாப்பா, அது கோடிக்கணக்கில் வச்சு படம் போட்டு ரிலீஸ் பண்றப்ப அந்த காட்சி ஈஸியா சோசியல் மீடியால போட்டா பிரச்சனையாக தானே வரும். அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அந்த சீன் வரலையுமா? அந்த சீன் வாட்டர்மெலன் சீன்ல அது பல குழப்பங்களை ஏற்படுத்துது. ஆக்சுவலா உண்மையை சொல்றேன், நானும் அதுல ஆக்சுவலா சூர்யா சார் நானும் தான் காம்பினேஷனா இருந்தோம். அதுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த சீன் அது பல குழப்பங்கள் இருக்கும் இல்லையா? ஒரு சீன் தானம்மா, அதனால பெருசா அர்த்தமா தெரியல. ஒரு சீன் தானே. அடுத்த படங்களை நம்ம நிறைய நடிக்கிறோம். உள்ளவங்க அதாவது குடும்பத்தோட பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய தாய்மார்கள் கருப்பா தெய்வமா வணங்குறவங்க தென் தமிழகத்துல ஒரு பெரிய வெற்றியை பெறும்பா. ஏன்னா அங்கதான் நாங்க எனக்கே பாக்குறப்ப புல்லறிய ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஜனநாயகனுக்கு நிறைய இஷ்யூ வந்துச்சு. இப்பதான் தலைவர் முதலமைச்சர் ஆயிட்டார்ல, தளபதி முதலமைச்சர் ஆயிட்டார்ல. கண்டிப்பா அந்த படமும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில் பயங்கர வரவேற்பு பட்டிருப்பா. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு இல்லையா? குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க விஜய் சார்னால்தான் இந்த வருஷம் ஓட்டு விகிதம் அதிகமாச்சு. ஓகேங்களா? ஓட்டு போடுறவங்களோட எண்ணிக்கை அதிகமாச்சு. வெளிநாட்டுல இருந்தவங்க எல்லாம் காசு செலவு பண்ணி விஜய் சாருக்கே வந்து ஓட்டு போட்டாங்க. மக்கள் தீர்ப்பை வரலாற்றை மாற்றி அமைச்ச. ஆக்சுவலா 2K கிட்ஸ் வாங்க. அது அவ்வளோ தெரிய வச்சல. நான் மதுரைன்றனால தெரியல. எனவே அரசியல்ல வெற்றி தோல்வி சகஜம் தானே. அதை வந்து யாரும் பெருசா எடுத்துக்கிற மாட்டாங்க. அது பெரிய சில எல்லா குற்றச்செயல்களுக்கும் மூல காரணம் டாஸ்மாக். பிரச்சனையோட மூல காரணத்தையே தளபதி விஜய் சொல்லக்கூடாது, முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையின் மூல காரணமான டாஸ்மாக ஒழிச்சிருக்காங்க. இது இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பெரிய பாதுகாப்பா இருக்கும். நிறைய இளைஞர்கள் வந்து பாத்தீங்கன்னா கெட்ட பழக்கங்களுக்கு தீய பழக்கங்களுக்கு ஆளாகாம தடுத்திருக்காரு. உண்மையிலே அவரோட அவரோட ஆட்சிக்கு நம்ம எல்லாரும் தலை வழங்கணும். என்ன விமர்சனம் வைக்கிறாங்க? அப்படிலாம் கிடையாதுப்பா. ஒரு மனுஷன் ஜெயிச்சு வந்து ஆரம்பத்திலே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணியிருக்காரு, இலவச மின்சாரம் யூனிட்டுக்கு எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒன்னொன்னா தானப்பா பண்ண முடியும்? எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. சட்டசபையில உட்காந்து ரொம்ப டீசெண்டா எல்லா எதிர்கட்சிகளோட வாதம் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்றாரு. நாகரீகமா ஓகேவா, ஜெயிச்ச உடனே முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சார் வீட்டுல போய் சந்திச்சிருக்காரு. இது எல்லாருக்குமே நம்மளுக்கு ஒரு அரசியல் மேடைகள்ல ஒரு புதுசா இருந்துச்சு. ஆக்சுவலா அதெல்லாம் தெரியல கண்ணு. ஏன்னா அரசியல் ஆசையெல்லாம் இல்லம்மா. படம் நடிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அவ்வளவுதான். மற்றபடி அரசியல் ஆசையெல்லாம் எதுவும் இல்லை. தெரியல செல்லம். நான் அரசியலை பத்தி ரொம்ப பெருசா ஆசை இல்லை. அப்படியே பிசியோதெரபிஸ்டா டாக்டரா ஒர்க் பண்ணேன். யதார்த்தமா அப்படியே சினிஃபீல்டுக்குள்ள பரட்டி போட்டிருக்கு. ஓகே, அது எப்படி போகுது அப்படின்றது நமக்கு தெரியல. இல்ல சீன் இருந்துச்சு. ஆக்சுவலா அந்த சீன் காட்சிகள் ரிமூவ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். நானும் சாரு திரிசா மேடம் 3 பேர் ஒரே நேரத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அது என்ன காரணங்கள் தெரியலமா. அது ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, இந்த வாட்டர்மெலன் சீன் வந்து இப்போ உள்ள 2K கிட்ஸ்க்கு யார் பண்ணாங்கன்னே தெரியல, அந்த மாதிரி சில குழப்பங்கள்லாம் இருக்கு, அந்த இதை நான் ரிமூவ் பண்ணலாமா நினைச்சேன்னு ஆக்சுவலா ஒரு இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தாரு. ஒரு சீன் தான் நான் பெருசாக எடுத்துக்கலாமா. ஏன்னா நிறைய வாய்ப்புகள். பிக் பாஸ் முன்னாடி 5 படங்கள் நடிச்சோம், 3 படம் ரிலீஸ் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. இதுக்கப்புறம் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்குப்பா.